இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் ஜெபம். ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜெபத்திலே நமக்கு ஜெபம் தான் மிக மிக கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியம். அந்த ஜெபத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைகள் உண்டு. தேவையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஒரு தேவை, அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? தெய்வ சமூகத்தை ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நம்முடைய எவ்வளவு நாட்களா ஜெபிக்கிறோம், அதுக்கு பதில் வர மாட்டேன். பிற்பாடு என்ன பண்றோம்? அதுக்கு மிஞ்சி சரி உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், அதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா, நம்ம தேவைகளை சந்திப்பேன். ஏன்னா நம்ம கேட்கிற விஷயம் ஒரு கடினமான விஷயமா இருக்கலாம், நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். அதனால நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். சரி, உபவாசம் இருந்து சில விசுவாசிகள் ஜெபிப்பாங்க. அப்பயும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல? நம்ம உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கிறோமே, உபவாசம் இருந்து ஜெபித்து கூட பதில் வரலையே, காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது என்ன காரணம், அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜெபிச்சு நம்மளுக்கு பதில் கிடைக்கல இல்லைன்னா, நம்ம உபவாசித்தோம் நம்மளுக்கு பதில் கிடைக்கலன்னா அது காரணம் யாருன்னு பார்த்தா தேவன் கிடையாது. தேவன் எப்பவுமே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியும். அப்போ நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது, நம்ம உபவாசத்துக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாவங்கள். பாவம் தான் நாம் தேவனிடத்தில் இருக்கிற ஜெபத்தை பெற்றுக் கொள்ளாதபடி தடையாக இருக்கும். பாவம் தான் உபவாசம் இருந்து நீ ஜெபித்தாலும் உன் ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடையாக இருக்கும். அதை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். நம்ம ஜெபத்துக்கு யார் தடை அப்படின்னு பார்க்கும்போது மனிதனுடைய அவர்களுடைய பாவங்களே அதற்கு தடையா இருக்கிறது. அதனால்தான் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. ஏசாயாவிலே 59ஆம் அதிகாரத்திலே பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நாயக்கட்டை வசனிக்கிறது. நீதியை பாருங்க, கவனிங்க, வேற என்ன சொல்றது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ என்னன்னா, நிறைய பேர் ஜெபிக்கிறோம், அது பதில் கிடைக்காம காரணம் என்ன? அவர்களுடைய பாவங்கள். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க, பல நாள் ஜெபிக்கிறாங்க, ஆனா அது அவங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்குது. காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் ஆஸ்வதிக்க மாட்டாரு, ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய பாவங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஜெபத்தை கேட்காதபடி என் செவியவன காதுவன எனக்கு செவியா இல்ல. நல்லா தான் கேட்குது. மனுஷனுடைய காதை செவியை உண்டாக்கினவரே மன்னித்து கொள்ளுங்க, கர்த்தர் தான். அப்ப அவர் கேட்காமல் இருக்குமா? அவருக்கு செவி இருக்குது, அவர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை ஆஸ்வதிக்காதபடி என் கைக்கு என்னவோ குறுக்கி போகவில்லை. என் வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆற்றல், சக்தியோ கொஞ்சம் கூட குறையல. பாருங்க, கடல் தண்ணி கூட கொஞ்சம் வற்றி போயிடும், ஆனா கடவுளுடைய வல்லமை கண்டுக்கிறது கூட குறையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆஸ்வதிக்காதபடி எது தடை என்றால் உன் பாவங்களே, உன் அக்கிரமங்களே எனக்கு தடையா நிற்கிறது அப்படின்னு வேத வசனம் திட்டவட்டமா சொல்லுகிறது. அதுதான் இங்க காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நான் பார்க்கும் போது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள், இப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பொய் பேசுவது பாவம்தான் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். உலகப்புறமா நம்ம எடுத்துக்கொண்டா பாவம்தான் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். பொய் பேசுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, பாக்கு போடுறாங்க, ஆன்ஸ் போடுறாங்க, திருடுகிறாங்க, கொலை செய்யறாங்க, வேசித்தனம் செய்யறாங்க, ஓரின சில பாவங்களை செய்யறாங்க, கலகம் மூட்டுறாங்க, கோல் மூட்டுறாங்க, அடிக்கிறாங்க, சில பேர் பணத்துக்காக கொலை செய்யறாங்க. இப்படி அந்தரங்கத்துல தீமையானதை செல்போன்ல பார்க்கிறாங்க, இன்டர்நெட்ல தவறான காட்சிகளை பார்க்கிறாங்க. இப்படி பாவம் எடுத்துக்கொண்டா நிறைய உலகத்துல
இருக்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்படிப்பட்ட பாவங்கள், ஒரு வார்த்தை பொய் பேசுவது கூட ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, அதை கூட சொல்றாரு பாருங்க, அது கூட என்னது? பாவம். அப்போ அந்த காரியத்துக்கு நம்ம மனுஷன் என்ன பண்ண இடம் கொடுத்துட்டு நம்ம அதிகமா ஜெபம் பண்ணாலும் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பதில் வராது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. பாவத்தை செய்து கொண்டே அதை வைத்து கொண்டே நம்ம ஜெபிப்போம் என்றால், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா கூட கர்த்தருடைய பதில் கிடைக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா, உங்கள் பாவங்களே தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும், தடையை உண்டாக்கும். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. வேத வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான், நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? நமக்கு ஒரு விரோதி, நமக்கு ஒரு சத்துரு. நம்ம வாழ்ந்து மரிக்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான், மரிச்சு போகிற வரைக்கும் நம்ம ஆத்மாவே விட மாட்டான். யாருன்னா? சாத்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 12ஆம் 10ஆம் வசனத்துல, அப்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும், கவனிங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழே தள்ளப்பட்டு போனான். மீண்டும் கவனிங்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு. கவனிச்சீங்களா இந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? வேதம் சொல்கிறது, தேவனுக்கு முன்னாடி சாத்தான் போய் என்ன பண்ணுவானா? குற்றம் சுமத்துவானா. என்ன சுமத்துவான்? இவங்க பொய்ய பேசி இருக்கிறாங்க, இவங்க போய் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா கலக்கம் மூட்டி இருக்கிறாங்க, குறை சொல்லி இருக்கிறாங்க, இவன் ஒரு அந்தரங்கத்துல ஒரு சிகரெட் குடிச்சிருக்கிறான், ஏதோ ஒரு பாவத்தை செய்துட்டு உன் சமூகத்துல அதிகமா ஜெபிக்கிறான், நீ எப்படி அவனை ஆசீர்வதிப்ப? கடவுளை சொல்வாரு, என் மகன் சாப்பிடாம டீ கூட குடிக்காம உபவாசிக்கிறான், பசியோட ஜெபிக்கிறான். அப்போ கூட சாத்தானா சொல்லுவான், இவன் பொய்ய பேசி இருக்கிறான், இவன் குறை சொல்லி இருக்கிறான், ஒருத்தங்களை நிந்தித்து இருக்கிறான், ஒருத்தங்களை கெட்ட வார்த்தையில பேசி இருக்கிறான், இவனை எப்படி நீ ஆசீர்வதிப்ப? புரியுதுங்களா? பைபிள்ல இருக்கு. சாத்தான போய் சொல்லுவான் தேவ சமூகத்துல, இவங்க பொய்ய பேசி இருக்கிறாங்க, இவங்க கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறாங்க, அவங்களை குறித்து இவங்க கலகம் மூட்டி இருக்கிறாங்க, இவங்களை குறித்து இவங்க குறை சொல்லி இருக்கிறான், இவங்க பொருளை இவன் எடுத்து இருக்கிறான், திருடி இருக்கிறான், இப்ப எப்படி இவனை ஆசீர்வதிப்பேன்னு சாத்தான் நான் பண்ணுவான் தேவ சமூகத்துல சொல்லுவான். அப்ப சொல்லும் போது தேவனால ஆசீர்வதிக்கவே முடியாது. சொல்லு பிள்ளைங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. உங்க மகனை ரொம்ப பாசம் அன்பு எல்லாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த மகனை வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ அந்த மகன் சொல்றான், எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, எனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, எனக்கு பர்த்டே வருது அப்படின்றான். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா? நம்முடைய மகன் நம்ம பர்த்டேக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும், சந்தோஷம். வாங்கி கொடுக்குற நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ உன் பையனை நான் இங்க பார்த்தேன், நான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமா, என்ன ஓடிய பேச தெரியுமா, என்ன பொய் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போறான். அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையன் விளையாடிட்டு உங்க வீட்டுக்கு வரான், அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? வாப்பா முதல்ல சரவணா ஸ்டோருக்கு போகலாம், துணி எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவோம்? டேய் ஏன் போய் பேசினியாம, டேய் ஏன் அங்கே போய் அந்த பையனை கெட்ட வார்த்தையில நீ திட்டினியாம, ஐயோ நான் செய்யலாமா, நான் சொல்லவே இல்லைம்மா, அவங்க தான் வந்து சொல்லிட்டு போனாங்களே, ரோட்ல போனவங்க நீ கெட்ட வார்த்தை பேசுனது, ஒருத்தனை அடிச்சது, சண்டை போட்டது, ரோட்ல ஒருத்தனை திட்டுந்து, அதெல்லாம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போதே, உனக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, சாக்லேட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பொதுவாக கேட்குறேன், நியாயமா நியாயம் இல்லையா? பொதுவாக நான் கொடுப்பேன். இப்போ ஏன் அப்படி பண்றோம்? ஏன் நான் என்ன பண்ணிட்டான், நமக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டான், கெட்ட வார்த்தையை பேசிட்டான், ஒருத்தனை போட்டு ரோட்ல அடிச்சுட்டான், போய் பேசிட்டான், அதை ஒருத்தவங்க வேற நம்ம கிட்ட சொல்லிட்டு போறான். அப்போ நமக்கு என்ன ஆயிடும்? கஷ்டமாயிடும்.
அப்ப நம்ம கொடுக்கணும்னு என்ன வருமா? வராது. அது போலதான் தேவன். அவருக்கு பிள்ளைங்க யாருன்னா நம்ம தான். அப்போ ஏதோ ஒரு தவறு, ஒரு பொய்யோ, ஒரு கெட்ட வார்த்தையோ, ஒரு ஏதோ நான் சொல்றேன் இல்லையா, இப்ப மனச உலகத்தில் எடுத்துக்கொண்டா இன்னைக்கு போய் பேசுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, பாக்கு போடுறாங்க, சில பேர் ஆன்சு போறாங்க, சில பேர் வேசித்தனை செய்யறாங்க, சில பேர் ஓரிடு செய்யற பாவம் செய்யறாங்க, சில பேர் இன்டர்நெட்ல பாவம் செய்யறாங்க, சில பேர் கலகம் ஓட்டுறாங்க, பணத்தை சில பேர் திருடுறாங்க, சில பேர் கொலை செய்யறாங்க, சில பேர் பிள்ளைய சொல்லி செய்யறாங்க. இப்படி ஒரு விதமா என்ன பண்றாங்க, ஒருத்தர் குடும்பத்தை கலைக்கணும், குடும்பத்தை பிரிக்கணும்னு கோல் முற்றி குறை சொல்றாங்க. எவ்வளவு பாவங்கள் உலகத்துல இருக்கு. அதை செய்து கொண்டே என்ன பண்றது, ஆண்டு சகோதரி விண்ணப்பம் பண்ணினா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வராது. நீ உபாசம் பண்ணா கூட உனக்கு பதில் வராது. சாத்தான் என்ன பண்ணுவான், கவனிக்க, என் முகத்தை பாருங்க. சாத்தான் என்ன பண்ணுவான், தேவன்கிட்ட சொல்லுவான், நீ கஷ்டத்துல இருப்ப, 1008 பிரச்சனை இருக்கிற, தேவைகள் மத்தியில் இருக்கிற, ஆசீர்வாதம் வேணும், உனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், சரீரத்தில் வியாதி சுகமடையணும், உன் கடத்தொல்லை தீரணும், உன் தேவைகள் சந்திக்கப்படணும். இதெல்லாம் ஆண்டு சமூகம் நீ ஜெபிக்கிற, ஆலயத்து ஓடி வருகிற, உங்ககிட்ட இருக்கிற காணிக்கை தசமாக வாங்கின வருமான தசமாக ஆண்டு கொடுக்குற. ஆனாலும் என்னன்னா, உன்னிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் என்றா, ஒரு பொய் கூட இருக்கும் என்றா, ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை நீ பேசிட்டா கூட கடவுள் சமூகத்துல சாத்தான் பேசுவான். இவன் இப்படி பேசினான், இவங்க இப்படி பேசினாங்க, எப்படி நீ ஆஸ்வதிப்ப? நீ பரிசுத்தமுள்ள தேவன் தானே? ஆமா. அப்ப உன் பிள்ளைங்களை பரிசுத்தமா தானே இருக்கணும். ஏன் போய் பேசிச்சுக்க, ஏன் கெட்ட வார்த்தை பேசிச்சுக்க, அப்ப நீ ஆசீர்வதிக்காத அப்படின்னு சாத்தான் என்ன பண்ணுவான், தேவசம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நம்முடைய சகோதரி மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். கவனிச்சிங்களா? சாத்தான் உன்னை குற்றம் சுமத்துவான். உன் பிள்ளை தாங்க, ஞானஸ்நானம் எடுத்து வந்தான், சர்ச்சுக்கு போறான், ஜெபம் பண்றான், கரெக்ட், பைபிள் படிக்கிறான், கரெக்ட், உக்காந்து வசனத்தை கேட்கிறான், தேவன் பார்ப்பாரு, சாத்தானும் பார்ப்பான். 2 பேரும் நம்மளை கவனிப்பாங்க. உலகம் கவனிக்குது, அப்புறம் தான் 3ஆவது தான் உலகம் கவனிக்கும். பார்ப்பாங்க, என் பிள்ளை நாத்திகம் வந்து உக்காந்து ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, வசனத்துக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். விசுவாசம் பார்ப்போம், பத்தியா சர்ச்சுக்கு போயிட்டு உக்காந்து ஆராதிக்கிறான், ஜெபிக்கிறான், வசனத்துக்கு சாத்தானும் பார்ப்பான். ஆனா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நீ வேலைக்கு போகும்போது, இல்லை வீட்டாண்ட போகும்போது, ஃப்ரெண்டுகளை பார்க்க போகும்போது, சொந்தக்காரன், அங்கேயும் தேவன் கவனிப்பார், சாத்தானும் கவனிப்பான். ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சர்ச்சு உள்ள வரும்போது தான் தேவன் பார்ப்பாரு, சர்ச்சு உள்ள வரும்போது தான் பிசாசை பார்ப்பான். சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, ஃப்ரெண்டுகளை பார்க்கும் போது, கல்யாணத்துக்கு போகும்போது, ஊருக்கு போகும்போது, யாராவது ஒருத்தரை பார்க்கும் போது, நம்ம போய் பேசும்போது, இல்லை கெட்ட வார்த்தை பேசும்போது, யாரு பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செய்துடுறோம். ஆனா சாத்தான் கவனிச்சு என்ன பண்ணுவான், தேவன்கிட்ட குற்றம் சுமத்துவான். அதுதான் வேதம் சொல்கிற, உங்களை குற்றம் சுமத்துவான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்களே நானும் நீ ஜபத்துக்கு பதில் கொடுக்காதபடி, நீ கேட்டதை கொடுக்காதபடி, நீ விண்ணப்பம் பண்ணதை கொடுக்காதபடி, உன் பாவம் எனக்கு தடையா நிற்குதுப்பா. நீ உபாசிக்கிற, சாப்பிடாம கொள்ளாம உபாசத்தை ஜெபிக்கிற, என் சமூகத்தில் ஜெபிக்கிற, சாப்பிடாம, நான் உனக்கு பதில் கொடுக்காதபடி, உன்னை ஆஸ்வதிக்க இழந்து போன பணத்தை கொடுக்காதபடி, இழந்து போன வீட்டை கொடுக்காதபடி, உன் பிள்ளைகளை மாத்தாதபடி, உனக்கு துணி கொடுக்காதபடி, உனக்கு நல்ல வேலை கொடுக்காதபடி, உன் தடைப்பட்ட ஆசீர்வாதம் வராதபடி எது தடையா, உன் பாவத்தை சாத்தான் என்கிட்ட சொல்றான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரி, ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? பைபிள்ல இருக்கு பாருங்க. அது சம்பவம் இயேசுவா, பழைய ஏற்பாட்டுல இயேசுவால பாருங்க என்ன நடக்குது. இது வந்து எதுனா, ஒரு இஸ்ரவேல் ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஆகான் என்றவன் என்ன பண்றான், ஒரு பொருளை திருடுறான், ஒரு பொருளை திருடுறான். அவன் திருடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் மக்களே பெரிய ராணுவம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. இவன் திருடுறதுனால இவன் தேசமே தோற்று போகும். அதை வச்சு இப்ப பார்க்க போகிறோம் பாருங்க. அதுதான் இயேசு என்ன பண்றாரு, ஒரு தேசத்து மேல படையெடுக்க போறார், யுத்தம் பண்ண போறார். அந்த யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு, நான் போயிட்டு தேசத்தை ஜெயிக்க போறேன், எனக்கு உதவி செய்யுங்க சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு யுத்தத்துக்கு போறாங்க. கவனிங்க, இப்ப இதை குறிச்சு ஒரு சம்பவம் கவனிங்க. ஒரு தவறுனால எப்படி தோல்வி வருது, எப்படி ஜபம் கிடைக்காமல் போகுது, உபவாசம் இருந்தாலும் கிடைக்காம போகுது, ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். கவனிங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்க, 2ஆம் வசனத்துல இருந்து, யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்வேல் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி
நீங்கள் போய் அந்த நாட்டையும் வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆழியும் வேவு பார்த்து யோசுவானத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000 பேர் 3000, கவனிங்க, 3000 போய் ஆழியம் முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றான். அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவக்கி செபிரி மட்டும் அவர்களை துரத்தி மலை பிரதேசத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அப்போது இயேசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முழுங்கப்புற விழுந்து தங்கள் தலைமையில் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். இயேசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி யோமோரின் கையில ஒப்பு கொடுத்ததற்காக தேவரே, இந்த ஜனங்களை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியா இருந்து விட்டோம்னா நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்களுக்கு சத்துருவுக்கு முன்பாக முதலை காட்டினார்கள். இப்போது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசியரும் குடிகளும் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமி இல்லாதபடி வேறற்று போக பண்ணுவார்களே, அப்போது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். 10ஆம் வசனம் கவனிங்க. அப்போது கர்த்தர் இயேசுவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தினாலே எடுத்துக்கொண்டும் களவு செய்ததும், களவுனா திருநது, களவு செய்ததும் வஞ்சித்ததும், வஞ்சித்ததுனா என்னை ஏமாற்றினார்கள், தங்கள் பண்ட பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்க கூடாதாமல் தங்கள் சத்துருக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தினாலே தங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நீக்கம் பண்ணாவிட்டால் நான் இனி உங்களுடைய. இது கவனிங்க, நான் உங்களுக்கு விளக்குறேன் என்ன சம்பவம்னா விளக்குறேன். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்தாங்க. அவங்க எத்தனை லட்சம் ஜனம்னா 30 லட்சம் ஜனம். அதுக்கு யார் பட தளபதினா யோசுவா. இவங்க எங்க போறாங்கன்னா கானானுக்கு போறாங்க. கானானுக்கு போகும்போது வனாந்தரமான பகுதி போகும்போது எதிராளிகள் தேசம் இருக்கும், எதிராளி தேசம். இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்தியா விட்டு ஒரு அமெரிக்காவுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கலேன், அமெரிக்காவுக்கு நம்ம உடனே போக முடியாது, சில நாடுகளை தாண்டி தான் போக முடியும். பாகிஸ்தானை தாண்டணும், எல்லா நாடுகளை தாண்டி தான் நம்ம அமெரிக்கா போக முடியும். இப்ப பாகிஸ்தான் என்பது நமக்கு சமாதானமான நாடா எதிராளியான நாடா? எதிரி இல்லையா? அப்ப எதிராளியான நாட்டுல போயிட்டு நம்ம இந்தியா மக்கள் போய் வாழ முடியுமா? வாழ முடியாது. புரியுதா நான் சொல்றது? அது ஏன்னா யுத்தம் நடந்து இருக்குது. பாகிஸ்தான் என்பது எதிராளியான நாடு. அந்த நாட்டை தாண்டி நம்ம போக முடியுமா? அந்த நாட்டுக்குள்ள போனோம்னா கேட்பான், நீ யாரு, எங்க இருந்து வந்த, நம்ம தேசமே நீ தெரியலையே அப்படின்னு கேட்பான். இல்ல நான் இந்தியா நானும் விட்டுருவானா, அவன் தங்குங்க இங்க சாப்பிட விட்டுருவானா, வீடு கொடுத்துருவானா, உடனே நம்மளை சாவடிச்சிருவோம். ஏன்னா நமக்கு எதிராளி அவன். புரியுதுங்களா சொல்ல? அது போல என்னன்னா, இவர்கள் இங்க இருந்து கானானுக்குள்ள போற வரைக்கும் ஆயின் ஒரு பட்டணம் தேசம். அந்த ஆயின் பட்டண தேசம் என்ன பண்ணுது, இஸ்ரவேலுக்கு விரோதமா வருது. அப்போ அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற படத்தளபதி கூட ஆட்கள் தலைவர் என்ன சொல்றான், அவங்க தேசம் ஆயி தேசம் ரொம்ப சின்ன தேசம், ரொம்ப கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப ராணுவம், பெரிய ஆயுதம், சர்வாயுதம்லாம் கிடையாது, சும்மா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம 30 லட்சம் போக தேவையில்லை, சும்மா ஒரு 3000 பேர் போனாலும் போதும், அவங்கள சுலமா அப்படி சிட்டிக்கு போனதை தோற்கடிச்சிடலாம் அப்படின்றான். யோசுவா சொல்றாரு, அப்படியா, நம்ம எவ்வளோ நாடுகளை எவ்வளோ தேசங்களை நம்ம ஜெயிச்சிருக்கிறாங்க, நிறைய நாடுகளை, பெரிய நாடு அதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. எகிப்து பெரிய வல்லரசு நாடு, அதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்க சின்ன நாடு, கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் போக வேண்டியதில்லை, நம்ம கொஞ்சம் பேர் போய் தோற்கடிச்சிடலாம். சரின்னு யோசுவா சொல்றாரு. எத்தனை பேர் போறாங்கன்னா சண்டைக்கு? வெறும் 3000 பேர். எத்தனை பேர் போறாங்க? எத்தனை பேர்? வெறும் 3000 பேர் போறாங்க சண்டைக்கு. போன உடனே அந்த ஆயின் தேசத்து உள்ளவன் இஸ்ரவேலை ஜெயிச்சு 36 பேர் வெட்டி போட்டான். எத்தனை பேர் வெட்டி போட்டாங்க பாருங்க. எல்லாரும் திருப்பி ஓடியாராங்க, அவங்க தேசத்துக்கு திருப்பி ஓடியாராங்க. வந்து இயேசுவா இயேசுவா இயேசுவான்றாங்க.
என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நமக்கும் ஆயி தேசத்துக்கும் ஒரு இடத்துல சண்டை நடந்தது. சண்டை நடக்கும் போது நம்ம இஸ்ரவேல் எல்லாம் தோற்று போயிட்டாங்க. எல்லாம் பயந்து ஓடி வந்துட்டோம். 36 பேர் செத்து போயிட்டாங்க. இதை கேட்டவனு யோசுவாக்கு என்னாச்சு? மனசு உடைஞ்சி புலம்பி ஆலயத்துக்கு போய் முப்புற விழுந்து தலையில முக்காடு போட்டு அழுது ஜெபிக்கிறாரா, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணமே, ஏன் எங்க ஜெபத்தை கேட்கல? நாங்க விண்ணப்பம் பண்ணமே, ஏன் எங்க விண்ணப்பத்தை கேட்கல? நாங்க தோற்று போயிட்டோமே, அந்த ஆயி தேசம் சின்ன தேசம் அவ எங்களை ஜெயிச்சிட்டானே, நாங்க வெக்கப்பட்டு இருக்கிறோம், அவமானப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்கிற ஜனங்க உன் நாமத்தை தூசிப்பாங்க. இதுக்காக எங்களை கொண்டு வந்த இத்தனை பேர் 36 பேர் செத்துட்டாங்களே, அழுது புலம்பி விண்ணப்பம் பண்ற யாரு? யோசுவா. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, யோசுவா எழுந்து என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ண பதில் கேட்கல, நீ முதல்ல எழுந்துக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலர் பாவம் செய்தார், நான் அவர்களை கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தினால் எடுத்துக்கொண்டதும் அன்றி களவு செய்தார்கள். களவு என்றால் திருடுவது. பைபிள்ல களவு செய்யாதுன்னா திருடுவது. களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், தங்கள் பண்டக படிகளுக்குள்ளே வைத்தது உண்டே. என்ன சொல்றாரு? உன் ஜனங்க என்ன பண்ணா தெரியுமா? திருடுனா, வஞ்சித்தாங்க, என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு கூறிய பொருளை என்னை ஏமாத்தி எடுத்துக்கினாங்க. ஒரு பொருள் என்ன பண்ணிட்டாங்க? திருடிட்டாங்க. யுத்தத்துக்கு போனா என்ன பண்ணனா சண்டை போடணும். சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்க சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு கிடைக்கும். எதிராளி தோத்து போயிட்டானா அவங்க கிட்ட இருக்கிற வெள்ளி, அவங்க கிட்ட இருக்கிற தங்கம், அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுப்பாங்க. படத்தளபதி ராஜா என்ன செய்யணும்னா, அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியும் உடனே கொண்டு போய் ஆலயத்தில் வைக்கணும், கடவுள் சமூகத்துல கொடுக்கணும். அதுல என்ன பண்ணிட்டான்? ஆண்டு சொல்றாரு, ஒண்ணுலயே ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? அந்த பொருளை ஆலயத்தில் கொண்டு வைக்காம அவன் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு. அது போலதான் நம்மளுடைய ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை தசம்பாகம் கூட. கடவுள் நமக்கு நல்ல வேலையை கொடுத்துக்க, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு. அந்த 10ல் 1 தசம்பாகத்தை என்ன பண்ணோம்? கடவுளுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 10ல் 1 தசம்பாகத்தை கூட நமக்கும் நம்ம சுயநலமான காரியத்துக்கோ நம்ம வீட்டு காரியத்துக்கோ நம்ம எடுத்துக்கொண்டா அது எதை குறிக்கும் என்றால் திருடுவதற்கு சமம். 2வது, ஆண்டவருடைய பொருளை ஆண்டவரை வஞ்சிப்பதற்கு சமம், அவர் ஏமாற்றுவதற்கு சமம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ல் கூட இருக்குது. 9-10 கூட ஆண்டவர் சொல்வார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தசம்பாகத்தை கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம்? சரியா நம்ம கொடுக்கணும். 5000னா எவ்வளவு சொல்லி இருக்கிறேன்? 500 ரூபாய் தசம்பம். 10,000னா 1000 ரூபாய் தசம்பம். நம்ம வருமானத்திலையோ அல்ல எதிலையோ பின்ஷனோ இல்ல சம்பளமோ இல்ல எந்த விதத்துல உனக்கு வருமானம் வருதோ அதுல 10ல் 1 நீ ஆண்டவருக்குன்னு கொடுக்கும் போதுதான் உன்னை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி உனக்கு அதிகமா கர்த்தர் உனக்கு கொடுப்போம். இன்னும் வர வேண்டிய அந்த பணம் வர செய்வோம். கொடுக்கக்கூடாத குணங்களை திருப்புவான். இன்னும் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பான். ஆனா அந்த தசம்பாகத்தை நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சுயநலத்துக்கு வைத்து கொண்டா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திருடுவதற்கு சமம், என்ன நீங்க ஏமாத்துறீங்க, என்ன வஞ்சிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான் அப்படின்றது. அந்த திருடுதனாலதான் என்ன ஆச்சு? இவங்க ராணுவம் முழுதும் தோற்று போயிடுச்சு. இவங்க பெரிய தேசம் யார்? இஸ்ரவேலர். இவங்களை ஜெயிக்க யாராலே முடியாது. ஏன்? நான் இவங்க கூட யாரு இருக்கிறேன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுவோமா? சொல்லுவோமா? கர்த்தர் கூட இருக்கிற என்ன பண்றாங்க? ஜெயிக்கிறான். ஆனா ஒரு சின்ன தேசத்துக்கிட்ட, ஒரு சின்ன மக்களுக்கிட்ட, ஒரு சின்ன ராணுவத்துக்கிட்ட இவங்க தோற்று போனாங்க. காரணம் என்ன? இவங்க திருடுவதனால. கர்த்தர் சொல்றாரு. சரி, அப்படியா? யோசுவாக்கு தெரியாது. ஏன்னா யார் சொல்றது? இத கடவுள் பேசுறாரு. பேசுறவனு யோசுவா என்ன பண்றாரு? கவனிங்க, என்ன பண்றாரு? உடனே போய் அந்த தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுறாரு. எல்லாரும் குடும்பமா வாங்க, எல்லாரும் குடும்பமா வாங்கன்றாரு. ஏன்னா உங்ககிட்ட எத்தனை பேர்? 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யாரு திருடுனது தெரியாது இல்லையா? கண்டுபிடிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதுல இருந்து மனம் திரும்பினாதான் நான் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை யுத்தத்துல ஜெயத்தை தருவேன்,
அப்படி நீ மனம் திரும்பாம அப்படியே இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் ஆண்டவரும் கிறிஸ்துவலா இருந்தாலும், சர்ச்சுக்கு வந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்தாலும், நம்ம ஜெபம் பண்ணாலும், நம்ம இருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பினாதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம கூட இருப்பாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, அதுல இருந்து மனம் திரும்பாம அதே நம்ம போய் பேசிக்கொண்டு, அதே கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு, அதே பாவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாரு, நம்மளுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கும். இயேசு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரம்னா 12 கோத்திரம், 35 ஜனம். இதுல யார் திருநது கண்டுபிடிக்க முடியும்? வீட்டுல ஒரு ஆளு தான் கண்டுபிடிக்கலாம். 2 பேர் தான் கூப்பிட்டு கேட்பாங்க, டே நீ எடுத்தியா ஒரு காசை? இல்லம்மா. நீ காசை எடுத்தியாடா? இல்லம்மா அப்படின்னு. 30 ஜனத்தை எப்படி கண்டுபிடிக்குது? அப்போ என்ன பண்றாரு, குடும்பமா எல்லாரையும் வர வச்சு எல்லா பேரையும் எழுதுறாங்க. பேர் எழுதி என்ன பண்றாங்க, சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டவனே யாருடைய பேர்ல வருதுன்னா ஆகான் என்ற பேருக்கு வருது. பாருங்க என்ன பண்ற, 13ஆம் வசனத்துல, யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 13ல இருந்து மன்னித்து கொள்ளுங்க 19ல இருந்து. அப்போது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்போது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்த எனக்கு சொல்லு, அது எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்போது ஆகான் யோசுவாவுக்கு விரோதமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனின பிரகாரமா செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான, கவனிங்க, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனின் சார்பையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்துக்குள் மத்தியிலே பூமிக்குள் புதைந்து இருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே இயேசு ஆட்கள் அனுப்பி அவர்கள் கூடாரத்துக்குள் ஓடினார்கள். அவருடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதற்கு இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து இயேசுவாவிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். கவனிங்க, அப்போது இயேசுவா இஸ்ரவேலோடு கூட சேராகிய புத்திராகிய ஆகானையும் அந்த வெள்ளியும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரனாகிய குமார்த்திக்கும் அவன் மாடுகளையும் ஆடுகளையும் எல்லாம் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவை எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே இயேசுவா, நீ எங்களை கலங்க பண்ணியது என்ன என்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்போது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியிலே சுட்டெரித்து கற்களால் மூடினார்கள். சீட்டு குலுக்கி போதாது இயேசுவா, ஏன்னா யாருன்னு தெரியாது, 30 லட்சம் ஜனம். அந்த பேர் சீட்டு எடுத்த உடனே யார் பேர் வருது, ஆகான் என்ற பேருக்கு வருது. இயேசுவா நான் கூப்பிடுறாரு, ஆகான் நீங்க வான்ற என்ன தலைவர் என்கிறோம். அப்பா நான் உன்னை மகன் போல நேசிக்கிறேன், நீ உண்மையை சொல்லு. ஏன்னா நம்ம ஜனம் எல்லாமே ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட சின்ன மக்கள்கிட்ட தோற்று போச்சு, 36 பேர் இறந்துட்டாங்க. அந்த நாட்டை நம்ம ஜெயிச்சுன்னு போனோம்னா அதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் திருடனா இருக்கிறான், அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அப்பதான் நான் கூட இருப்பேன், உங்களை ஜெயிக்க வைப்பேன். நீங்க மனம் திரும்பலன்னா நான் கூட இருக்க மாட்டேன், நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ உண்மையை சொல்லு. இந்த சீட்டை குலுக்கி போடும் போது 30 லட்சம் ஜனத்தில உன் பேர் தான் வந்தது. அப்ப இந்த நீ என்ன செய்த, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ஆகான் சொல்றான், ஆம் தலைவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன். என்ன பண்ணப்பா, நான் யுத்தத்துக்கு போனோம், நாங்களாம் யுத்தத்துக்கு 2 பேரும் போனோம், யுத்தம் சண்டை நடந்துருச்சு. சண்டை நடக்கிற நேரத்தை நானா பண்ணிட்டேன், பார்த்தேன் எதிராளியுடைய நாட்டில் போனேன்னு அவன் வீட்டில் பார்த்தேன். பார்த்தோன்னே சால்வை இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, தங்கம் இருந்தது, வெள்ளி பாத்திரம் இருந்தது, குத்து விளக்கு இருந்தது. இதெல்லாம் தங்கமா வெள்ளியாகுது, ஐயோ பல பண்ணுக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்னா எடுத்து எல்லாம் என் பையில கோணி பையில போட்டு யுத்தம் சண்டை நடக்குது. அந்த நேரத்துல எடுத்துட்டு வந்து கடகடகன்னு வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாத அளவு என் வீட்டு உள்ள, ஏன்னா எங்கன்னா வச்ச யாரா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி என் வீட்டு உள்ள வந்து என் வீட்டுல இருக்கிற மண்ணை நல்லா நோட்டி எடுத்து அந்த மண்ணு உள்ள நல்லா அந்த தங்கத்தை வெள்ளியை பொண்ணை நல்லா உள்ள போட்டு நல்லா மண்ணை போட்டு நல்லா மூடிட்டு, நான் யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, நான் ஓடியான்ட்டேன். ஆனா இந்த விஷயம் கரெக்டா கடவுளுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரு, ஐயோ நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிடு. அப்போ இவன் ஒரு இடத்துல யுத்தம் நடக்கும் போது ஒரு வெள்ளி எடுத்திருக்கிறான், ஒரு தங்கத்தை எடுத்திருக்கிறான், யாருமே அதை பார்க்கல. நல்லா கவனிங்க, யாரும் பார்க்கல.
சண்டையில யுத்தம் நடக்குது, யுத்தத்துல தோத்து போயிட்டாங்க. இவன் யோசுவாவுக்கு ஒன்னையும் புரியல, என்னடா இது, எல்லா மக்களையும் ஜெயிச்சோம், எல்லா ராணுவத்தை ஜெயிச்சோம், எல்லா தேசத்தை ஜெயித்தோம், எவ்வளவு பெரிய வல்லரசான நாடுகளை ஜெயித்தோம், எகிப்தை ஜெயித்தோம், பெலிஸ்தர்களை ஜெயித்தோம். இந்த ஆயி பட்டணம் சின்ன பட்டணம், சின்ன தேசம், சின்ன மக்களே, இவங்க கிட்ட போய் நம்ம தோற்று போயிட்டோமே, நம்ம குழப்பி இருந்தோம். அது காரணம் என்னன்னா, இவன் சொல்றான், இவன் தங்கத்தை எடுத்தத யாருமே பார்க்கல. யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்திருக்கிறார். இவன் வெள்ளி எடுத்தது யார் பார்த்திருக்குது? யாருமே பார்க்கல, கர்த்தர் பார்த்திருக்க. இவன் கொண்டு போய் எங்க புதைச்சு வச்சிருக்கிறான்? யாருக்கும் தெரியாம, அவங்க வீட்டுல இருக்கிற மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம மண்ணு உள்ள புதைச்சு வச்சிருக்கிறான். வீட்டு உள்ள மண்ணு உள்ள தங்கத்தை புதைச்சு வச்சிருக்கிறான். யாருமே பார்க்கல, யாரும் கண்டுபிடிக்கல. அவன் நினைச்சிருக்கிறான் யாருமே கண்டுபிடிக்கல, யாருமே பார்க்கல, நம்ம பொருளை திருநது, நம்ம மண்ணு உள்ள புதைச்சு வச்சதே யாருமே பார்க்கல. ஆனா யார் பார்த்தது? அதுதான் அந்தரகத்துல, தனிமையில, இருள்ல மனுஷன் என்ன தவறு செய்தாலும் மனுஷன் நினைச்சுப்பான், நான் யாருமே பார்க்கலப்பா, நான் திருந்த யாருமே பார்க்கல, நான் கெட்ட வார்த்தை பேசுனேன் யாருமே பேசல, நான் பொய் பேசுனேன் யாருமே பார்க்கல, நான் உங்களுக்கு போன் பண்ணி அவங்கள பத்தி கோல் முட்டுந்தேன், குறை சொன்னதேன் யாருமே பார்க்கல, நான் ஓரமா வீட்டுல உட்காந்து போன்ல பேசினேன், யாரு கேட்க போறான்? அவன் மனசுல எண்ணம், நான் அவங்கள குறை சொன்னது, அவங்களை நிந்தித்தது, அவங்கள தூசித்தது, கெட்ட வார்த்தை பேசினது, ஒரு பொருளை திருடுனது, கெட்ட படங்களை செல்போன்ல பாக்குறது, அவனை நினைச்சுக்கிறான் நான் தனியா உக்காந்துக்கிறேன், செல்போன்ல தானே எல்லாம் பண்றேன். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியலாம் கூட, கர்த்தருக்கு தெரியும். பூமிக்கு அடியில இருக்குதுன்னு தெரியும், கடலுக்கு அடியில இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், நரகத்துல இருக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும், வானத்துக்கு மேல இருக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும், நிலாவுல இருக்கிறதும் கர்த்தருக்கு தெரியும், மனுஷ இருதயத்துல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். கைகள் தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? அவருக்கு மறைவா உலகத்துல ஒன்றுமே இல்லை. சொல்லாம பல நாள் திருட ஒரு நாள் கண்டிப்பா அகப்படுவான். சொல்லாம இன்னைக்கு மனசு என்ன பண்றான்? திருடுவேன். ஒரு செய்தியில பார்த்தேன், சிடிஎஸ் கேமரால பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு திருட்டு மாட்டிக்கினாங்க. ஆனா இன்னொருத்தர் திருடுவன் என்ன பண்ணா, திருடுறதுக்கு முன்னாடி சிடிஎஸ் கேமராவே ஒச்சு போட்டான். ஒரு செய்தியில பார்த்தேன், சிடிஎஸ் கேமரா ஒச்சு போட்டான். ஏன் சிடிஎஸ் கேமரா ஒச்சு போட்டான்னா, அதுல பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சிட போறான், நம்ம பணம் திருந்த கண்டுபிடிச்சப்ப சிடிஎஸ் கேமரா ஒச்சு போட்டான். ஆனா அந்த சிடிஎஸ் கேமராவை ஒச்சு போட்டாலும் அங்க இருக்கிற எப்படியோ அந்த போலீஸ் மூலியமா அவன் திருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, மனுஷன் சிடிஎஸ் கேமராவே மறைச்சு திருநா கூட ஆண்டவருக்கு மறைவா எதுவும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் அவர் கண்டுபிடிச்சிருவார். அதான் வேதம் சொல்லுது. அப்போ இவங்க இஸ்ரவேல் ஜனங்க தோற்று போனது காரணம் என்னன்னா, இவங்க யாருக்கும் தெரியாம இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவன் செய்த திருட்டு. ஒருத்தர் செய்து என்ன பண்ணா, பணத்தை, அந்த வெள்ளியை திருடி, தங்கத்தை திருடி மண்ணுல புதைச்சு வச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இவங்க எல்லாருமே தோற்று போனாங்க. அதே போலதான் இன்னைக்கு விசுவாசி வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கஷ்டம் தீரணும், என் பணம் தேவைகள் சந்திக்கப்படணும், ஆண்டவரே வீடு கட்டப்படணும், ஆண்டவரே 4 பேர் பத்தி அவமானம், இந்த பணம் வர மாட்டேங்குது, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கப்படுது, ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது சொல்லி நம்ம பாரப்படுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரம் நடக்கலாம் கூட உபவாசிக்கிறோம் இல்லையா? உபவாசிக்கிறோம், ஆண்டவரை கேட்கிறோம். ஏன் பதில் கிடைக்க மாட்டேதுன்னா, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பாவங்கள், நீங்க பொய் சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொருள் ஆண்டவருடைய தசம்பாகத்தை வஞ்சிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கூட பாவம். எல்லாமே அடங்கி இருக்கிறது. நம்ம அந்தரங்கத்துல ரகசியமா யாரெல்லாம் செய்யற தவறு கூட தேவனுக்கு தெரியும். அது ஆண்டவர் சொல்வாரு, உங்கள் பாவங்களே தேவன் உனக்கு செவி விடாதபடிக்கு மறைக்கிறது. சாத்தான் வர உனக்கு குற்றம் சுமத்துவான். அதுக்கு என்ன செய்யணும்? சரி, தவறு செய்யாத உலகத்துக்கு யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு, பாவம் செய்யாத யாருமே. ரோமன்லே இருக்குது 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 என்ன சொல்லப்படுதுன்னா, ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவனும் நல்லவன் அல்ல, ஒருவனும் பரிசுத்தவன் அல்ல, எல்லாரும் பாவம் செய்ய தேவ மகிமை அற்றவளான இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு விதமான பாவங்கள். ஆனா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவரே, என்ன செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரம், சங்கீதம் 51ஆம் அதிகாரம் பாருங்க. அதே போல நீங்களும் சீக்கிரமா நீங்க ஆலயத்து வரும்போதே முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல எல்லாருக்கும் ஒரு அன்பா சொல்றேன், கடினமா சொல்லல, அன்பாக சொல்றேன். என்னன்னா,
அது நீங்க நல்லது, நல்ல விஷயம். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது பைபிளை நம்ம முதல்ல நம்ம எதை வாங்குறோமோ இல்லையோ பைபிளை வாங்கணும். நீங்க பாருங்க, ஒரு செல்போன் 500 ரூபாய் கொடுக்குறான். நான் செல்போனை ஒரு நம்பர் போன் கூட என்ன சொல்றான், 1000 ரூபாய் இல்லையா? ஒரு நம்பர் போன், சின்ன போன் கேளுங்க, 1000 ரூபாய். இங்க டச் மொபைல் எவ்வளோ? 10,000 ரூபாய்க்கு மேல இல்லையா? ஒரு டச் மொபைலு நல்ல போன் வாங்கணும்னா 10,000 ரூபாய்க்கு மேல. அப்படி இல்லைன்னா டச் மொபைல் 7,000 8,000க்கு மேல. ஆனா அதை கூட நம்ம வாங்கணும். கடவுளுடைய பைபிள் என்பது வெறும் 200 ரூபாய் இல்லையா? நம்ம முதல்ல எதை வாங்கணும்னா பைபிளை வாங்கணும். ரெண்டாவது, அதுதான் பைபிள் தான் நம்மளை வாழ வைக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு வரும்போது நம்ம கையில பைபிளை கொண்டு வரணும். இந்த மாரி விளக்க பிரசங்கம் பண்ணும் போது நீங்களும் உட்காந்து பைபிளை படிக்கணும். நீங்க திருப்பி பார்க்கணும், பிரசங்கம் பண்ணது கரெக்டா வசனம் சொல்றாரா அப்படின்னு நீங்களும் பைபிளை உட்காந்து பிரிச்சு நீங்க பார்க்கணும். அப்பதான் நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு தெளிவா புரியும். புரியுதுங்களா சொல்றது? இப்ப நீங்க கொண்டு வரல பரவாயில்ல, அடுத்த வாரம் சொல்லுங்க. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதனால முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை வாழ வைக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது கடவுளுடைய வார்த்தையை முதல்ல வாங்க. ஒரு செல்போன் இல்லைன்னா மனசு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? ஐயோ எனக்கு செல்போன் இல்லை, எப்படின்னா வாங்கணும், உடஞ்சிச்சு, தண்ணியில விழுந்துச்சு, எப்படின்னா கடனை உடனே வாங்கணும், எப்படின்னா இஎம்ஐலனா வாங்கிடணும். எனக்கு முதல்ல எனக்கு அதுவும் வாங்கி கொடுக்க, செல்போனை வாங்கி கொடு. செல்போன் நான் 100 ரூபாவா கேட்குறேன், இல்லை 200 ரூபாவா? நீ ஒரு நம்பர் போன் வாங்கினா கூட 1000 ரூபாய் கேட்கணும். டச் மொபைல் வாங்கணும்னா 10,000 ரூபாய் கேட்கணும். அதையும் வாங்கிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. நல்லது தான், ஆனால் அதை விட நல்லது எதுனா பைபிள். அதை முதல்ல வாங்குங்க. பைபிளை போய் முதல்ல வாங்க. ரெண்டாவது ஆலயத்தை வந்து கொண்டு வாங்க. பிரசங்கம் பண்ணும்போது கவனிங்க. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க, பைபிளை படிங்க. அது ரொம்ப முக்கியம். புரிதுங்களா வாழ்க்கையில? சரி, ஏசாயா சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல கவனிங்க. அதுல வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்துல பாருங்க. 1ஆம் வசனத்துல தாவீது விண்ணப்பம் பண்றார். தாவீது ராஜா விண்ணப்பம் பண்றார். எப்படி விண்ணப்பம் பண்றாரு பாருங்க, கவனிங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரே, ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நாய்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கை எடுக்கிறேன். கவனிங்க. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தான். இதோ என் உள்ளத்தில் உண்மை இருக்க நீ விரும்புகிறேன். அந்த காலத்தில் நாணத்தை எனக்கு தெரியப்படுத்தி நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரம் எல்லாம் நீக்கி அருளும். ஜெபிக்கிறார் பாருங்க. தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி இடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க தாவீது ராஜா. கவனிங்க, முகத்தை பாருங்க. தாவீது ராஜா ஜெபிக்கிற என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் தாயின் கருவிலே பாவம் செய்தேன், தாயின் கருவிலே பாவத்தோடு நான் பிறந்தேன், நான் பாவம் செய்திருக்கிறேன். அப்பா, என்னை மன்னிங்க, ஈசோப்பினால என்னை சுத்திகரிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய இதயத்தை தாங்க, உங்களுடைய புதிய ஆவி எனக்கு தாங்க, சத்தியத்தின் பாதையில என்னை வழிநடத்துங்க சொல்லி என்ன பண்றாரு? தாவீது மனம் திருப்பி அறிக்கை செய்யறார். தவறு பண்ணிட்டான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே. யோவான சொல்றாலே 1 யோவான் 1:7-9 இருக்கு. என்ன சொல்றப்பா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். என்ன தவறுகள், என்ன மிஸ்டேக், என்ன பாவம் இருந்தாலும், என்ன குறைகள் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறும்பத்து. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறும்பத்தை காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கணி தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளா
குணமாகணும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும், நம்ம மரித்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னு சொல்லிதான் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து கண்ணீர் விட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோட உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நல்ல கைக்கு தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அதுக்குதான் இன்னைக்கு திருவிருந்து. எனக்கு அப்பத்தை கொடுக்கும் போது என்ன பண்றோம், பிட்டு கொடுக்குறேன். அப்படியே தான் ஏன்னா பார்த்தா நீங்க பண்ணோம் அப்பமா பார்த்தா நிறைய இருக்கு. ஏன் ஒண்ணு கொடுக்காம எல்லாத்துலயும் பார்த்தா பிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன் பிட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம நினைவு கூறணும், நம்ம பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பிக்கப்பட்டது. ஆணினால ஈட்டினால வாரினால அவர் சரீரம் பிக்கப்பட்டது. நம்ம பாவத்தின் தண்டனை அன்னைக்கு அவரே ஏற்றுக்கொண்டார். அதை நினைவு கூறும் பொருட்டு தான் இன்னைக்கு சரீரத்தை என்ன பண்றாங்க, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறோம். ஏன் இந்தாங்க ஒரு பண்ணு நீ சாப்பிடு, இந்தா நீ ஒரு பண்ணு சாப்பிடு, இந்தா நீ ஒரு பண்ணு சாப்பிடு, இந்தா நீ ஒரு பண்ணு. அதை கொடுக்க முடியாதா? அது என்ன ரேட்டு? என்ன 10,000 ரூபாய், 5 ரூபாய் ஒரு பண்ணு. ஏன் பிட்டு கொடுக்குறோன்னா அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக அவர் சரீரம் சிலுவையிலே பிக்கப்பட்டது. ஏன் திராட்சை ரசம் குடிக்கிறோம்? போன மாசம் குடிச்சோம், இப்ப இந்த மாசம் குடிக்கிறோம். ஏன் குடிக்கணும்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், அவருக்கு பிள்ளையாகணும், அவர் வருகிற நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், நம்ம அவரோட பேசணும், அவர் நம்ம கிட்ட பேசணும், நமக்கு ஆசீர்வதிக்கணும் சொல்லிதான் அவருடைய ரத்தம் சிந்தப்படுது. பரிசுத்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம், மாசற்ற குற்றமான ரத்தம். விலை கொடுத்து அந்த ரத்தத்தை வாங்கவே முடியாது. இன்னைக்கு ஓ குரூப்பு, பி குரூப்பு, எந்த குரூப் வந்தாலும் காசு கொடுத்தா அவங்க ரத்தம் கொடுத்துருவோம். ஒரு பாட்டு ரத்தம் தருவான், 2 பாட்டு ரத்தம் தருவான். ஆனா இயேசு ரத்தத்தை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீ வாங்க முடியாது. ஆனா அந்த ரத்தத்தை என்ன பண்ணாரு, நம்ம பாவ மன்னிப்புக்காக சிலுவிலே கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த ரத்தத்தை நம்ம பானம் பண்றோம். பானம் பண்றோம்னா நம்ம புசிக்கிறோம். ஏன்? நம்ம பாவம். அது போல வேதம் சொல்லுகிறது யோவான்ல 1 யோவான் 1:7-9 இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. என்ன பாவம் இருந்தாலும் சரி, அது என்ன குற்றம் இருந்தாலும் சரி, என்ன தவறா இருந்தாலும் சரி, ஆண்டவரே தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் பாவியான மனிதன், உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, ஒரு சுத்த இதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவர், ஒரு சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதீங்கப்பா. எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார். நம்முடைய ஆவி எனக்கு தாங்கப்பா, சுத்த இதயத்தை எனக்கு தாங்க, நிலவரமான ஆவி எனக்கு கொடுங்க, சத்தியத்தின் பாதையில நான் வழிநடத்துங்க ஆண்டவர், நான் மனிதன் அப்பா, தவறு சரி மன்னிங்க சொல்லி விண்ணப்பம் செய்யும். அப்படிதான் நம்மள என்ன பண்ணோம், ஒரு பொய் பேசலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சு, பொய் பேசணும். கோபத்துல கெட்ட வார்த்தை பேசலாம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, கெட்ட வார்த்தை நான் பேசணும். ஏன்னா அந்த உதடு நாள் என்ன பண்றோம், ஆண்டவரை துதிக்கும். இந்த உதடுனால வேதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசிட்டேன், மன்னிச்சிடுங்கப்பா, ரத்தத்தினால நான் கழுவுங்கப்பா, இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். அப்படி அறிக்கை செய்யணும். அதுக்குதான் வேத சொல்லுங்க, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கர்த்தரிடத்திலே இரக்கம் பண்ணுவான். ஆண்டவருடைய குணம் என்ன தெரியுமா, மன்னிக்கிற குணம், அதை மறக்கிற குணம். மனுஷன் தான் என்ன பண்ணுவான், மன்னிச்சுட்டேன்னு சும்மா வாயில சொல்லுவான், ஆனா மறக்க மாட்டான். 5 வருஷம் கழிச்சு சொல்லுவான், நீ என்ன பண்ண தெரியுமா, நீ என்ன சொன்ன தெரியுமா, அன்னைக்கு எப்படி நீ பேசுன தெரியுமா, அப்படி என்ன பண்ண தெரியுமா, நீ மறந்துட்டு நினைச்சிருக்கிறியா, நான் மறக்க மாட்டேன், என் உள்ளத்துல அப்படியே இருக்குது அப்படின்னு பேசுவான். பாத்துக்கிறீங்களா? மறக்க மாட்டேன். நீ என்ன சொன்ன தெரியுமா, அன்னைக்கு நான் காசு கெடுதுன்னா சொன்ன தெரியுமா, நான் பொருள் கெடுதுன்னா பேசுன தெரியுமா, அன்னைக்கு அதை ஞாபகம் வச்சு நீ இன்னும் பேசுவான். எத்தனை வருஷங்கள் ஆனாலும். அதான் மனுஷ குணம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இப்போ கூட நீ அறிக்கை செய்த, ஆண்டவரே ஒரு தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னா அந்த ஜெபம் பண்ண அடுத்த செகண்டே மன்னிக்கிற தேவன், அதை மறக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். கைக்கு தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா. அதுதான் நம்மளுடைய தேவனை போல இந்த உலகத்திலே எந்த தேவர்களும் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது. மனதிருக்கிற தேவன், மன்னிக்கிற தேவன், நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வேதம் சொல்லுகிறது கடைசியாக ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் முடிப்போம். ஏன்னா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அப்படின்னு பார்க்க போறோம். என்னன்னா
ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, பெரிய எஜமானன், ஒரு ஊர்ல பெரிய எஜமானன். அந்த எஜமானுக்கு 2 பிள்ளைங்க. பாருங்க, கவனிங்க. இப்ப இந்த பாத்திரம் முடிய போகுது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பின்னும் அவர் சொன்னதே, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திரியனுக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கனமா ஜீவனை பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவைத்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியவன் அவனை தன் வயல் வெளிகளில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவன் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புத்தி தெளிந்த போது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது போதும். அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசி நான் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பலத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுது நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றான் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, கவனிங்க, ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பலத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட்டு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்போ தகப்பன் நான் ஊழியக்காரன் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனை இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தெழுந்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா? உச்சாமா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னன்னா, ஒரு ஊர்ல பெரிய ஒரு எஜமானன், வசதியானவன், ரொம்ப பணக்காரன், நிறைய வேலையாட்கள் இருக்கிறான். அவருக்கு எத்தனை பேர் பிள்ளைங்கன்னா? 2 பிள்ளை. மூத்தவன் இளையவன். இளையவனுக்கு, சின்னவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசைனா, உலகப்புறமா வாழணும், ஜாலியா வாழணும், அதுக்கு நிறைய பணம் வேணும். அப்பா கிட்ட, வைப்பா, நான் உலகத்துல போய் ஜாலியா, வெளிநாட்டுல போய் ஜாலியா வாழப்போறேன், சந்தோஷமா இருக்க போறேன், அதுக்கு என்னப்பா பண்ணணும்? என் சொத்தை பாதி பிரிச்சுக்கோ. என்னப்பா சொல்றேன்? ஆமாப்பா, இங்கெல்லாம் கிராமத்துல இருக்க முடியாது, உங்க கூட இருந்து ஆடு மாடெல்லாம் இங்க மேய்ச்சி இருக்க முடியாது, நான் பாறையில போய் செட்டில் ஆக போறேன், அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும், பாதி பணத்தை பிரிச்சு கொடு, என் சொத்தை பிரிச்சு கொடு. சரிப்பா, கணக்கு புள்ள பாப்பா, எங்க என் இளைய மகன் எதை கேட்கறான், அவனுக்கு சொத்தை பாதி பிரிச்சு கொடு. சரிப்பா, இந்தாப்பா, உனக்கு 10 லட்சம். 10 லட்சம் எடுத்துக்கினாரு, பாரின்னு போனாரு, ஹோட்டல்ல தங்கினாரு. திடீர்னு ஹோட்டல்ல சரக்கு தான், நல்லா குடி, மது மாது எல்லாம் ஜாலியா சுத்துறாரு, ஜாலியா இருக்கிற, சிகரெட் அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, ஜாலியா பெண்களோட செலவு பண்ணிக்கணும், பணத்தை பெண்களுக்கு, குடிக்கு, சிகரெட்டுக்கு, ரூமுக்கு, அப்படி அப்படியே செலவு பண்ணினே வந்தாரு. செலவு பண்ணி வந்தா பணம் இருக்கிறவங்க தான் ஹோட்டல்ல தங்க வைப்பான், பணம் இருக்கிறவங்க தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியும், பணம் இருக்கிறவங்க தான் சரக்குக்கார சாராயம் கொடுப்பான், பணம் இருக்கிறதா மது மாது எல்லாமே வரும். பணம் இல்லைன்னா என்ன வரும்? நாய் கூட கிட்ட வந்தோம்னா கறி போடணும், இல்லை புற போடணும். பூனை கூட கிட்ட வந்தோம்னா அது கூட ஏதாவது ஒரு கறி தொண்டை போடணும். எதுவுமே இல்லை, பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, குடிக்கு செலவாயிடுச்சு, ஹோட்டலுக்கு செலவாயிடுச்சு, ரூமுக்கு செலவு, எல்லாத்துக்கும் பணம் செலவாயிடுச்சு. என்ன பண்றது? நாங்க சார், நீங்க ஹோட்டல்ல தங்கின டைம்ல முடிஞ்சிச்சு, இவ்வளவு காசு கட்டணும், இதுக்கப்புறம் ரூம்ல இருக்கணும். இல்லை சார், கையில காசு. அப்ப நீங்க வெளியே போயிடுங்க, ரூம்லாம் காலி பண்ணி வெளியே போங்க. சார், ஒரு பாட்டில் கொடுங்க, தினைக்கும் ஒரு 10 முறை வந்து வாங்கி குடிப்பேன். கொடுக்குறேன், காசை கொடு. சும்மா கொடுத்துருவான், நான் பாட்டில், சாராயம் பாட்டில். அவன் அது கையில காசு இல்லை, வெளியே போ. பசி எடுக்குது, வயிறு சும்மா இருக்குமா? டைம் ஆனா டக்குன்னு அலாரம் அடிக்கும், பசி அந்தந்த நேரத்துக்கு பசி எடுக்கும். அது கம்முன்னு இருக்குமா? கையில காசு இல்லைனா கூட வயிறு இப்போ கம்முன்னு இருக்குமா? வீட்டில் சாப்பாடு இல்லை, வயிறு சும்மா இருக்குமா? பாக்கெட்டில் காசு இல்லை, வயிறு சும்மா இருக்குமா? அது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு பாக்கெட்டில் காசு இருந்தது இல்லையோ பசி இங்கே எடுக்கும். வீட்டில் சாப்பாடு செய்திருக்கிறாங்க இல்லையோ கரெக்டாக பசி
எடுக்கும். எடுக்குது, என்ன பண்றது, கையில காசு இல்லை, என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு ரோட்லப்பா நான் ஒரு பிரியாணி கொடுக்கல, இன்னைக்கு இங்கே தான் வந்து சாப்பிடுவேன், காசு இருக்குதா, காசை கொடு, காசு இல்லை, போயா வெளியே, சும்மா கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து வரான் வெளியே. என்னடா பண்ணுறது, ஒரு சில பசி எடுக்குது, ரூம் இல்லை, கையில் இருக்கிற பல்லாம் பணமும் செலவாயிடுச்சு, என்ன செய்யுது, பசி இடம் தாங்க முடியல அப்படின்னு வரும்போது ரோட்டில் என்ன பண்ணுறான், ஒருத்தன் அப்படியே சேர் பக்கமாக ஒரு 10 பன்னிகளை வளர்த்துருக்கான், பண்ணியை சேத்துல வளர்த்துருக்கான். அவங்ககிட்ட இப்போ சொல்கிறாங்க, ஐயா ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுக்கல, நான் கார் பிஸ்னஸ் வியாபாரமாக பண்ணுறேன், நான் பண்ணுறது 10 பன்னிகளை மேய்க்கிறது, உனக்கு நான் வேலை கொடுக்க முடியும், அந்த பன்னிகளை கூட போய் நான் மேய்க்கிறேனே, பண்ணி மேய்க்க போறியா, சரி இப்போ மேய்ப்போம், நீ ஒழுங்கா மேய்ச்சா நான் கண்ணா உனக்கு ஏதோ கொடுக்குறேன், மேய்க்க போனாம இருக்க, சரின்னு இந்தா பண்ணி நான் சாப்பிடாம அங்கே கூட நிறைய கொடுத்து இதை கொண்டு போய் பன்னிகளுக்கு போடு, அது சாப்பிடும். எடுத்துட்டு போயிட்டு பன்னிகளுக்கு பொண்ணாங்க போட்டான், அதுக்கெல்லாம் சாப்பிடுதுக்கும். இவனுக்கு பசி, இதெல்லாம் சாப்பாடும் இல்லை, தோசை இல்லை, இட்லி இல்லை, எதுவுமே இல்லை, பொண்ணாங்க பார்க்குறான், பண்ணி சாப்பிடுது. இதெல்லாம் சாப்பிட்டு பசி அடிக்கலாமா அப்படின்னு சாப்பிட போகிறான். பண்ணிங்களாம் வாயை விட்டு கட 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 கடன்னு சாப்பிடுது. எத்தனை பண்ணி, ஒரு பண்ணியா 10 பண்ணி வாயை வச்சு சாப்பிடுது, அது கூட பத்தமா அதுங்க வாயை வச்சுதான் எடுக்காது, சாப்பிட்ற வரைக்கும் வாயை வச்சு கட 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 கடன்னு சாப்பிடுது. அதுவும் பண்ணினா இப்படியா இருக்கும், இப்படி இருக்கும், அந்த கூட இருக்கிற பொண்ணாக்கு பத்தமா அது கடகடன்னு சாப்பிடுது. அப்புறம் பார்த்தா கூடையில சரி ஏதோ பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு வச்சா கொஞ்சம் சாப்பிடலான்னு பார்த்தா கூடையில காலியாகுது, கூடையில காலியாகுது, ஐயோ கூடையில காலியாகுது, பண்ணி சாப்பிட்ற பொண்ணாக்கு கூட எனக்கு கிடைக்கலையே. அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி வருது. என்ன வந்தது, என்ன வந்தது, என்ன புத்தி வருது, நம்ம ஊர்ல அப்பா எவ்வளவு பெரிய ஜமீன்தாரு, எவ்வளவு வேலையாட்கள் இருக்கிறாங்க, அந்த வேலையாட்கள்லாம் நம்ம அப்பா வீட்டுல இருந்து கரிய மீனை சாப்பிட்றானுங்க, அற்ப காசுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு குடிக்கணும், ரூம் தங்கணும், ஜாலியா இருக்கணும், பணத்தை கேட்டு வந்துட்டோமே, அப்பா கிட்ட இருந்தா கூட நல்ல கரிய மீனை சாப்பிட்டு இருப்போமே, ஆசைப்பட்டு குடிக்கும் உலக ஆசைக்க வந்துட்டோமே, சரி அப்போ நம்ம ஏத்துப்பாரா, திட்டிட்டு பணத்தை வாங்கிட்டோமே, சொத்தை பிரிச்சு வந்துட்டோமே, போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏதோ அவர் கொடுக்குற கஞ்சி கூவனா குடிக்கலாம் சொல்லி அப்படி பையன் தூக்கி மஞ்சள் பையன் தூக்கின்னு கிராமத்துக்கு வரான். அவன் ஊர்ல வர்றதுதான் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, பில்டிங் மேல இருந்து பார்த்துட்டாரு, யாராவது அங்க வந்து வருது என்ற மகன் மேல் தெரிஞ்சடா அப்படின்றார். அவர் சொன்னார், கணக்கு பொருள்லாம் பார்த்து, ஆமாய்யா உங்க புள்ளதாயா ரொம்ப தூரம் இருந்து வந்து, அப்படியாடா சீக்கிரம் உள்ள போயிட்டு ஒரு ஆடாடுறா அப்படின்ட்டு என்ன பண்றான், கடகடன்னு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி அவன் பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கணும், அப்பா முத்தம் கொடுக்குறாரு. வேற உலகப்புறமா ஒரு அப்பா தானே படிப்பாங்க, வீட்டு வாசற்படியில காலை வைக்க, காலை வச்ச வெட்டி போடுவேன், அப்படியே போ, என்னை திட்டிட்டு இந்த ஊர்ல எவ்வளவு பேர் நான் ஜமீன்தார், என்னை அவமானப்பட்டுட்டு என்கிட்ட சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பிச்சைக்கார மாரி இப்ப வரியா, இந்த காலில் வைக்க கூடாது, 18 பட்டிக்க உன்னை ஒத்தி வைக்கிறேன்டா, தள்ளி போடா, என்ன பண்ணுவான், போற வச்சிருவான். ஆனா இவர் என்ன பண்றாரு, அப்பா ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து கணக்கு புள்ளியை கூப்பிட்டு போயிட்டு முதல்ல என்ன பண்ணேன், இப்போ என்ன சாப்பிட்ட நேற்று, ஐயா சிக்கன்யா, இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கறியை சாப்பிட்றோம், போய் முதல்ல ஆடு அடி, யாருக்கு என் ஆடு, யாரு என் விருந்தாளி வந்துக்கிறான், என் புள்ள வந்துக்கிறான்டா, இவனுக்கு என்ன பண்ணு, ஆட்டடி, நல்ல விலை உயர்ந்த செருப்பு கொண்டு வா, அவன் செருப்பு இல்லாம இருக்கிறான், விலை உயர்ந்த துணி கொண்டு வா, அவனுக்கு போடலாம். யார் சொல்றது, யார் சொல்றது, அப்பாவை திட்டிட்டு போனான், அப்பாவுடைய சொத்தை பிடிக்கிட்டு போனான். நான் சொல்றான், அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா, 4 பேர் மத்தியில நீ எவ்வளவு பெரிய ஆளு, கௌரவமா இருந்தவர், அவமானப்பத்திட்டு அசிங்கப்பத்திட்டு உன்னை திட்டிட்டு உன் பணத்தெல்லாம் பிடிக்கணு உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு மன்னிச்சிடுப்பான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து விலை உயர்ந்த செருப்பு அவன் காலில் போட்டு விலை உயர்ந்த துணியை போட்டு அவனை கூட்டு போய் உட்கார வச்சு மட்டன் கறியை கொடுக்குற சாப்பிட வச்சு கைக்கு தட்டி கத்தரை சோதனை பண்ணுவோமா. இதுதான் யாரு, இந்த எஜமானன் தான் தகப்பன் தேவன். அந்த கெட்ட குமாரன் தான் யாரு,
நம்ம ஆண்டருக்குள்ள இருந்து பின்மாற்றமா போறோங்க, பாவத்துல போறோங்க, பாவம் செய்யறங்க. அப்ப பாவத்துல போறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டர் விட்டு விலகி போய் உலகப்புறமான வாழ்க்கை வந்து, மாம்சமான வாழ்க்கை வந்து, பணம் எல்லாம் செலவாகி எல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆனா திரும்பி அப்பா கிட்ட வரும்போது, அப்பா ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறு பண்ணிட்டேன், நான் குற்றம் பண்ணிட்டேன், உன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், உடைய ஊழியத்தை இழந்துட்டேன், ஜெபத்தை விட்டுட்டேன், பைபிள் படிக்கிறதை விட்டுட்டேன், சர்ச்சைக்கு வரதை விட்டுட்டேன், ஊழியம் செய்தை விட்டுட்டேன், திருமணத்தை எடுக்கிறதை விட்டுட்டேன், உங்க காணிய தசமா கொடுக்கறதை விட்டுட்டேன், உலகப்புறமான ஆசைக்கு நான் போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், ரொம்ப கஷ்டத்துல வந்துட்டேன், ரொம்ப கடல்ல வந்துட்டேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை மன்னிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை ஏற்றுக்கொள்கிற தேவன் யாரு? ஆண்டவர். நேற்று கூட வெள்ளிக்கிழமை ஒரு பிரேயர் நடத்தேன், சர்ச்சில் வெள்ளிக்கிழமை பிரேயர். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்து நல்ல டீசெண்டான ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. அவங்க சபைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கூட இருக்கும். திடீர்னு வெள்ளிக்கிழமை பிரேயர் நடத்திட்டு கணவன் மனைவி 2 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரும் எங்க வேலை செய்யறாங்கன்னா, தலைமை செயலகத்தில் வேலை செய்யறாங்க. தலைமை செயலகம்னா கவர்மெண்ட்ல சிஎம் உட்காந்து பேசுவார் பாருங்க, அந்த ஒரு ஸ்தலத்துல வேலை செய்யறங்க கணவன் மனைவி. அவ்வளவு பெரிய ஆள். இன்னத்து திடீர்னு 2 பேர் வந்திருந்தாங்க. பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு இங்க சர்ச்சில சோபால உட்கார வச்சு பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லி ரொம்ப டீசெண்டானவங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட், தலைமை செயலகத்தில் இருக்கிறவங்க பேசியிருந்தேன். அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு ஒரு மாதிரியா இருந்தார், டென்ஷனா இருந்தார். என்ன பிரதர் என்ன ஆச்சு, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துக்கிறீங்க, டீ சாப்பிட்றீங்களா? ஐயோ வேணாம் அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க. அவரு டென்ஷன் ஆகுறாரு, கவலையாகிறாரு, அப்படியே தலை முக்கிங்கிறது. என்ன ஆச்சு பிரதர், என்ன ஆச்சு? இல்லையா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இல்லையா அவர் பேசவும் முடியல, அப்படியே பிடிச்சிருக்குது. அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க, இல்லையா ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வந்தோம், ஒன்றும் இல்லாமல் வந்தோம், வேலை இல்லாமல் இருந்தது, வீடு இல்லாமல் இருந்தோம், அதே போல தான் இருந்தாங்க, கட்டாமத்து தான் இருந்தாங்க. ஜெபமெல்லாம் வந்தேன், வீடு இல்லாமல் இருந்தேன், வேலை இல்லாமல் இருந்தேன், குழந்தை இல்லாமல் இருந்தேன், சர்ச்சுக்கெல்லாம் வந்தேன், நான் ஜெபம் பண்ணேன். நீங்களும் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிக்க. ஏசப்போடைய கிருபையினால சொந்த வீடு வாங்கி கட்டிட்டோம். தலைமை செயலகத்தில் கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைச்சது, நல்ல பிள்ளைகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டுட்டாரு, சர்ச்சுக்கு வரதை விட்டுட்டாரு, ஜாப் பண்ணுறதை விட்டுட்டாரு. பிஸி பிஸி, வேலை பிஸி, பணம் பிஸி, வீடு பிஸி, அப்படி பிஸி பிஸி. பெரிய பில்டிங்கை வாங்கிட்டான். 2 பேர் பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட், பணம் வீடு, சர்ச்சுக்கே வருது கிடையாது. 10 வருஷம் சொல்றான், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கப்புறம் வரதே இல்லை. இப்போ என்னங்க ஆச்சு? சரி, அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ப்ரேயர் பண்ண போறேன், இனிமேல் தொடர்ந்து வாங்க சர்ச்சுக்கு, ஆண்டவர் ஆசைக்கு. அதுக்கு ஏன் பிரதர் நீங்க இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லையா 27 லட்சத்தை ஒருத்தன் என்னை ஏமாத்தி வாங்கிட்டான். எவ்வளோ? 27 lakhs. 27 லட்சத்தை நான் இழந்துட்டேன். மற்ற பாவத்தில நான் விழுந்துட்டேன், உலகப்புறமான பாவத்தில் விழுந்துட்டேன், என்னால சொல்ல முடியல, அது பாவத்தில் விழுந்துட்டேன். 27 லட்சத்தை ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான். இன்னைக்கு அம்போடு நான் உட்காந்து இருக்கிறேன். நான் வேலைக்கு போன சேலரி, அவருக்கு எவ்வளவு சேலரினா 27,000, 27,000, 27,000. அந்த 27,000த்தை அவனுக்கு 27 லட்சம் நான் கொடுத்ததுனால அதை அப்படியே வட்டி குடிச்சிடறாங்க. நான் வேலைக்கு போனா கூட 10 ரூபாய் நான் வீட்டுக்கு கொண்டு வர முடியல. நான் சொல்ல முடியும், 10 ரூபாய் கொண்டு போக முடியும். ஒரு மாசத்துக்கு அவர் 27,000 வாங்குறாரு. அவர் 27 லட்சம் கொடுத்ததுனால, லோன் வாங்கி கொடுத்ததுனால 27,000 அவன் பிடிக்கிறான். 10 ரூபாய் கூட நான் வீட்டுக்கு கொண்டு வரல, நான் என்ன பண்றது தெரியல, எனக்கு தலையே பிச்சுக்குது அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் விட்டு போய் உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டருக்குள்ள வரும்போது வீட்டை கொடுத்தாரு, திருமணம் பண்ணாரு, குழந்தை சர்ச்சைக்கு குழந்தை வந்திருக்கலாங்க, ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரை நேசித்துக்காங்க. எல்லாத்தையும் ஆண்டவரை விட்டுட்டு, சர்ச்சைக்கு வரதை விட்டுட்டு, ஜெபம் பண்ணதை விட்டுட்டு, வேலை கட்டிச்சு, பணம் வந்துச்சு சொல்லி உலகப்புறமா ஜாலியா வாழ்ந்து, எல்லாத்துக்கும் மாது எல்லாத்துக்கும் சந்தோஷமா வாழ்ந்து, நீங்க இவ்வளவு பணத்தை எழுத நான் கடகாரனா இருக்கிறையா, நான் என்ன பண்ணது தெரியல. நான் சொன்ன ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரு, நீ ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்ணு, நீ இழந்து போன பணத்தை கொடுக்க ஆண்டவரால முடியும், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பா சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணேன். அப்புறம் போகும்போது சந்தோஷமா அவங்க 2 பேரும் போனாங்க. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது போல நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், நம்மளை
ஆஸ்வதிக்கிறது. ஆனா அதே பாவத்துல நாம இருக்க கூடாது. அதை நம்ம விட்டு விடணும், அதை விட்டு விலகணும். ஆண்டவர் உண்மையா உத்தமமா பரிசுத்தமா நம்ம வாழணும். அப்புறம் நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்ம விண்ணப்பம் பண்ணா நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. கைதறி கர்த்தரை நம்ம சோதனை பண்ணுவோமா? பாருங்க. சரி, இப்போது திருவந்து நேரம்.